Hi friends, welcome to 3 days 3 topics. Have a happy Tuesday. இன்னைக்கு பர்த்டே அண்ட் anniversary செலிப்ரேட் பண்ணுற எல்லோருக்கும் இனிய திருமண நாள் நல்வாழ்த்துக்கள் மற்றும் இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள். இன்னைக்கு வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போது, யூஸ்ஃபுல்லாகவும் இருக்க போது. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போய் ஒரு டிப்பாக என்ன அப்படின்றத பார்க்கலாம். ஐடியா நம்பர் 1. ஃபர்ஸ்ட் ஐடியா என்னன்றதை பார்க்கலாம். இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு காலி வாட்டர் பாட்டிலோட அந்த அட்டைப்பெட்டி தான் நான் வந்து எடுத்திருக்கேன். ஃப்ளாஸ்க் பாட்டில் எது வேணாலும் நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். ஃப்ளாஸ்க் அட்டைப்பெட்டி அது மாதிரி எது வேணாலும் எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு 2 பக்கமும் இந்த மாதிரி செலோ டேப் போட்டு செக்யூர் பண்ணிக்கோங்க. செக்யூர் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கேல் வச்சு ஒரு அளவு எடுத்துகிட்டு இந்த சைடும் ஒரே ஈக்குவல் டிஸ்டன்ஸில் இருக்கிற மாதிரி அளந்துக்கோங்க. நடுவில் இருக்க போர்ஷன் நமக்கு தேவையில்ல, அதை வந்து கட் பண்ண தான் போகிறோம். அதனால் 2 சைடும் ஈக்குவலாக இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. அப்படியே கோடு போடலாம் தான் பார்த்தேன், பட் அது நமக்கு வராது எப்போதுமே. அதனால் எதுக்கு ரிஸ்க்குன்ட்டு ஸ்கேலை வச்சே கோடு போட்டுக்கிட்டேன். 4 சைடும் கட் பண்ணிடக்கூடாது, 3 சைடு மட்டும்தான் கட் பண்ண போகிறோம். மீதி ஒரு சைடு அப்படியே தான் வந்து விட போகிறோம். இப்போ அந்த மாதிரி கோடு போட்டுட்டு 3 சைடை மட்டும் கட் பண்ணி எடுத்தோம் அப்படின்னா நமக்கு பார்க்கறதுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ இந்த மாதிரி கட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல மட்டும் ஒரு ஹோல் இருக்கிற மாதிரி இருக்கும். அதை வந்து க்ளோஸ் பண்ணுறதுக்காக நம்ம கட் பண்ணி எடுத்தோம்ல அட்டை, அந்த அட்டையை வேஸ்ட் பண்ண வேணாமேன்ட்டு அதே அட்டையை அந்த மாதிரி அளவு வச்சுட்டு ஃபெவிகால் அப்ளை பண்ணிவிட்டு அடியில் வந்து ஒட்டிக்கிறேன். இப்போ நமக்கு 2 பாக்ஸ் வந்து கிடைக்கும். அதையும் வந்து செலோ டேப் போட்டு நான் செக்யூர் பண்ணிக்கிறேன். இப்போது கீழே இங்கே ஒரு பாக்ஸு, இங்கே ஒரு ஸ்பேஸ் கிடைக்கும். இதை ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணுற மாதிரி வேணும்னு நினச்சிங்கன்னா இதை அப்படியே வந்து விட்டுடலாம். இல்லை வேணாம்னு நினச்சிங்கன்னா அதை வந்து கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போது இதில் பிரிண்டட் பேப்பர் போட்டு நான் ஃபுல்லாக ஒட்டிட்டேன். இப்போ நம்மளோட க்யூட்டான ஆர்கனைசர் வந்து ரெடி ஆகிடுச்சு. இதை நான் வந்து கிச்சனில் தான் வந்து வச்சுருக்கேன். ஏற்கனவே நம்ம செஞ்ச டிவைடர் டேபிளுக்கு மேலே தான் வச்சுருக்கேன். இதில் வந்து நைஃபு அதெல்லாம் வந்து ஸ்டோர் பண்ணியிருக்கேன். மேலே என்ன ஸ்டோர் பண்ணுறதுன்னு தெரியல. உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருந்துச்சு அப்படின்னா சொல்லுங்கள். ஸ்டடி டேபிளில் வச்சிங்க அப்படின்னா கீழே பென், பென்சில், மேலே வந்து ரப்பர், எரேசர், ஷார்ப்னர் அது மாதிரி வச்சுக்கலாம். இல்லை ட்ரெஸ்ஸிங் டேபிளில் வச்சிங்கன்னா எண்ணெய் பாட்டில், பென்சில் என்ன வைக்கணுமோ வச்சுக்கலாம். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். டிப் நம்பர் 2. இன்றைக்கி சூப்பரான ஒரு குக்கிங் ரெசிபி தான் வந்து பார்க்க போகிறோம். பச்சை ரசம் எப்படி வைக்கிறதுன்னு பார்க்க போகிறோம். கோயம்புத்தூர், ஈரோட்டில் ரொம்பவே ஃபேமஸ். இதுக்கு நான் ஒரு 10லேருந்து 15 சின்ன வெங்காயத்தை நல்லா பொடியாக கட் பண்ணிவிட்டு ஒரே ஒரு பச்சை மிளகாய் போட்டு இந்த மாதிரி நல்லா கையால் வந்து பிசைஞ்சு எடுத்துக்க போகிறோம். இந்த ரசத்தோட முக்கிய சீக்ரெட் டிப்பே இந்த மாதிரி கையில் நீங்கள் எந்த அளவுக்கு பிசைறீங்களோ அந்த வெங்காயத்தோட ஃப்ளேவர் அந்த அளவுக்கு இறங்கும். ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி எடுத்துக்கோங்க. அதை நல்லா அந்த மாதிரி கரைச்சிட்டு அந்த தண்ணியை வந்து அதில் ஊற்றிடுங்க. நல்லா வடித்து இந்த மாதிரி ஊற்றி எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு உரல் எடுத்து அதில் ஒரு 7லேருந்து 8 மிளகு, 1 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் வந்து ஆட் பண்ணிவிட்டு ஒரு பெரிய பல்லளவு பூண்டு, நல்லா பெரிய பூண்டாக இருக்கனால நான் ஒன்று ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் 2 கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ அது நல்லா இடிச்சிட்டு அந்த இடிச்சதையும் இது கூட சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது கூடவே நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிற மல்லி இலை, அதுக்கப்புறம் ஒரு கொத்து அளவுக்கு கருவேப்பிலை நல்லா பச்சையாக ஆட் பண்ணிக்கோங்க. கூடவே வந்து கல்லுப்பு ஆட் பண்ணிவிட்டு கையால் அதை நல்லா வந்து பிசைஞ்சுக்கோங்க. இது எத்தனை பேர் சாப்பிட்ருக்கீங்க, எத்தனை பேருக்கு இந்த ரெசிபி தெரியும் அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ அதில் எந்த அளவுக்கு தண்ணி வேணுமோ அந்த அளவுக்கு ஆட் பண்ணிவிட்டு உப்பு, காரம் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. லாஸ்ட்டு ஃபைனல் இன்க்ரீடியன்ட் ஒரே 1 டீஸ்பூன் அளவுக்கு வெல்லம் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இனிப்பு, புளிப்பு, அந்த வெல்லம் வந்து இந்த புளிப்பு, உப்பெல்லாம் வந்து பேலன்ஸ் பண்ணுறதுக்காக தான். இப்போ இதை எதுக்கு சாப்பிட்லான்னு பார்த்தீங்க அப்படின்னா நல்லா ஒரு கறி சாதம் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் நல்லா ஆவி பறக்க சாப்பாடை போட்டு அதில் நல்லா தாராளமாக அந்த பச்சை ரசத்தை எடுத்து ஊற்றி பிசைஞ்சு கூட ஒரே ஒரு அப்பளம், இல்லை துவையல், இல்லை ஒரு சுட்ட மிளகா வச்சு சாப்பிட்டீங்க அப்படின்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஈரோடு, கோயம்புத்தூர் சைட்லாம் ரொம்ப ஸ்பெஷல். கெடா வெட்டு விருந்தெல்லாம் வச்சாங்க அப்படின்னா இது வந்து கொடுப்பாங்க. இது எவ்வளோ சாப்பிட்டாலும் சாப்பிட்டுட்டே இருக்கலாம். ஆனால் சூடான சாதத்தில் சாப்பிட்டீங்க அப்படின்னா செம்மையாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ஐடியா நம்பர் 3. இன்றைக்கான கிராஃப்ட் டிப் என்ன அப்படின்றத பார்க்கலாம். இதுக்கு நான் வந்து கலர் பேப்பர் தான் நான் வந்து எடுத்திருக்கேன், எல்லோ கலர். இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் ஒரு ஆப்ஜெக்ட் எது இருக்கோ நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு எல்லோ கலரில் 3 ரவுண்ட் வந்து நான் போட்டுக்கிறேன். அடுத்ததாக பிளாக் கலர் சார்ட் எடுத்துக்கிறேன். அதே ரவுண்டை வச்சு நான் வந்து 2 ரவுண்ட் வந்து வரைஞ்சிக்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து ஒயிட் A4 ஷீட் எடுத்திருக்கேன். அதுலேயும் பார்த்தீங்க அப்படின்னா சேம் அதே ரவுண்டை வச்சு 2 ரவுண்டு வந்து வரைஞ்சி எடுத்துக்கிறேன். இப்போ வரைஞ்ச ரவுண்ட் எல்லாத்தையுமே இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இந்த கலர்லேயே எடுத்தீங்க அப்படின்னா தான் வந்துட்டு நம்ம செய்கிற அந்த ஹனிபீக்கு ரொம்பவே கரெக்டாக இருக்கும். இது ரொம்ப சிம்பிள் கிராஃப்ட் தான், யார் வேணாலும் செய்யலாம். உங்கள் குழந்தைங்கள்ட்ட காமிச்சிங்க அப்படின்னா அவங்க சூப்பராக செஞ்சு ரெடி பண்ணி கொடுத்துருவாங்க. இப்போது இதை வந்து உங்களுக்கு எந்த இடத்துல அரேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த இடத்துல அரேஞ்ச் பண்ணிக்கலாம். நான் வந்து இதை வந்து வாலில் தான் ஸ்டிக் பண்ண போகிறேன். உங்களுக்கு இந்த இடத்துல வந்து வச்சு காட்டுறேன். ஒரு எல்லோ, ஒரு பிளாக், ஒரு எல்லோ, ஒரு பிளாக், ஒரு எல்லோன்னு வச்சுட்டு அப்புறம் அந்த பீக்கான விங்ஸுக்கு வந்து 2 ஒயிட் கலர் வந்து இந்த மாதிரி இது பண்ணிக்கோங்க. அப்புறம் நம்ம ஹனிபீக்கு அந்த இது இருக்கும் இல்லையா ஸ்டிங், அதையும் மேலே வந்து 2 வச்சுக்கலாம். அப்புறம் நம்ம ஹனிபீயோட கால், அடுத்தது க்யூட்டான ஒரு குட்டி வால், அப்புறம் 2 கண், வாய், மூக்கு அதெல்லாம் இந்த எக்ஸ்ட்ரா டச்சிங்லாம் நான் அப்புறமா உங்களுக்கு காட்டுறேன். இப்போ இந்த மாதிரி குட்டியாக ஒரு பேப்பர் கிளாஸ் எடுத்து அதை ஹாஃபாக வந்து கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு அது மேலே அந்த கார்ட்போர்டில் வந்து உள் சைடாக இருக்கும்ல கோடா, அந்த கோடை வந்து இது மேலே வந்து ஒட்டிக்க போகிறோம். ஃபெவிகால் அப்ளை பண்ணிவிட்டு அந்த கோடு இந்த மாதிரி ஒட்டிக்கோங்க.
இப்போது இதை செவுத்துல வந்து நான் அழகாக வந்து ஒட்டிட்டேன். பார்க்கறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள். அதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா கண், வாய், அப்புறம் 2 ப்ளஷ்லாம் வச்சுருக்கேன். அந்த கூடையில் பிடிச்சிட்டு போகிற மாதிரி ஒரு கைப்பிடியும் வச்சுருக்கேன். ஸோ ரொம்ப க்யூட்டாக இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள். ஐடியா நம்பர் 4. இதுதான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஐடியா. இப்போ வந்து டெங்குலாம் நிறையா வருதுன்னு சொல்கிறாங்க. ஸோ ஹோம்மேட் சாம்பிராணி தான் எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு நான் நல்லா 2 கைப்பிடி அளவுக்கு வேப்பிலை எடுத்திருக்கேன். ஒரு 10 சூடம் வந்து எடுத்திருக்கேன். அதையும் அதில் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு சந்தனம், கூட வந்து பச்சை கற்பூரம் ஒரு 2 பீஸ் அளவுக்கு எடுத்திருக்கேன். பச்சை கற்பூரம் கண்டிப்பாக வந்து ஆட் பண்ணிக்கோங்க. நல்ல ஒரு ஃப்ளேவர் கிடைக்கும். அடுத்ததாக வந்து பார்த்திங்க அப்படின்னா தசங்கம் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். வீடே ஒரு தெய்வீக மனம் வீசும். இது முற்றிலும் ஆப்ஷனல். வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம், இல்லைனா அவாய்ட் பண்ணிடலாம். அதுக்கப்புறமா மஞ்சத்தூள், அதுக்கப்புறம் வந்து ஒரு 10 கிராம்பு வந்து ஆட் பண்ணியிருக்கேன். இதிலே வந்து நீங்கள் தேங்காய் நார், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா வெட்டி வேறு இதெல்லாம் கூட ஆட் பண்ணலாம். தண்ணியே சேர்க்காமல் இந்த மாதிரி நல்லா கொரன்னு அரைச்சி எடுத்துக்கோங்க. சப்போஸ் நீங்கள் ட்ரை லீஃப் சேர்க்குறீங்க அப்படின்னா பிசைகிறப்ப கொஞ்சமாக வந்துட்டு ரோஸ் வாட்டர் அப்படி இல்லைனா நெய் ஊற்றி பிசைஞ்சுக்கோங்க. நான் வந்து பச்சை இலையை தான் அரைச்சிருக்கேன் அப்படின்றதுனால நான் எதுவுமே வந்துட்டு மிக்ஸ் பண்ணலை. அதுக்கப்புறம் கட்டப்பை குச்சை வந்து இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. உங்களுக்கு எந்த லென்த்துக்கு வேணுமோ அந்த லென்த்துக்கு இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போது கட் பண்ணி எடுத்த பீஸில் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல அந்த இது, அதை வந்து உள்ளே நல்லா வந்து டைட்டாக எந்த அளவுக்கு உங்களால் அழுத்தி வந்து இது பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு நல்லா அழுத்தி ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ப்ரெஸ் பண்ணிவிட்டு இந்த குட்டி பேட்டரி செல் இருக்கும்ல, உள்ளே போகிற அளவுக்கு எந்த ஆப்ஜெக்ட் உங்ககிட்ட இருக்கோ அதால் இப்படி லைட்டாக அப்படி ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா அழகாக நம்மளோட சாம்பிராணி வந்து வெளில வந்துடும். இது நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப் வந்து கிடைக்கும். நிறைய நெகட்டிவ் வைப் ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்காக கமெண்ட்டில் வந்து கண்டிப்பாக கீழே நிறைய பேர் கேட்பீங்க, இதை நாங்கள் கையாலே பிசைஞ்சிட்டு போயிடுவோமே அப்படின்னு சொல்லி கேட்பீங்க. சத்தியமாக சொல்கிறேன் மக்களே, இதை நான் வெறும் ஹாபிக்காக மட்டும் செய்யலை. 100% ப்ரொஃபஷ்னல். மனசிலாயோ சும்மா அந்த டைலாகை சொல்லி பார்க்கணுன்னு ஆசையாக இருந்துச்சு, அதனால் சொல்லி பார்த்தேன். நீங்கள் எதுவும் தப்பாக நினச்சிக்காதீங்க. தமிழ் சினிமாவில் இந்த மாதிரி உங்களுக்கு எந்த டைலாக் ரொம்ப பிடிக்கும் அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ நம்ம சாம்பிராணி எல்லாத்தையுமே கட்டப்பை குச்சியில் வச்சு சன்லைட்டில் 2 நாள் காய வச்சு நான் வந்து எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ நம்மளோட ஹோம்மேட் சாம்பிராணி வந்து ரெடி ஆகிடுச்சு. இதை நல்லா ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. வேணுங்கிறப்ப நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இதை தீக்குச்சியில் காட்டுறதை விட இந்த மாதிரி கேஸ் ஸ்டவ் பற்ற வச்சு அதில் காமிச்சிங்க அப்படின்னா அணையாமல் நல்லா நின்று எரியும். அதனால் இது ஒரு ட்ராபேக் தான். இந்த மாதிரி அடுப்பில் காமிச்சிட்டு அதுக்கப்புறம் வச்சிங்க அப்படின்னா அவ்வளோ ஃப்ளேவர்ஃபுல்லாக வீடே அவ்வளோ சூப்பராக இருக்கும். இந்த வேப்பிலை வாசத்துக்கு உங்கள் வீட்டு பக்கம் ஒரு கொசு கூட வராது. உங்களோட பெர்மிஷன் கேட்டுட்டு தான் வரும். ஈவினிங் டைமில் அந்த மாதிரி வாசல் கிட்ட அதுக்கப்புறம் வீட்டில் அது மாதிரி ஏற்றி வச்சிட்டிங்க அப்படின்னா அதோட ஃப்ளேவரும் நமக்கு நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப் கிடைக்கும். கூடவே 2 in 1 அந்த கொசுக்களோட தொல்லையிலேருந்து நம்ம வந்து விடுபட்டுறலாம். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். டெங்கு நிறைய ஸ்ப்ரெட் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ உங்களோட உடம்பையும் டேக் கேர் பண்ணிக்கோங்க. இன்றைக்கான டிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இதில் எந்த டிப் பிடிச்சிருக்கு அப்படின்றத கீழே மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது மாதிரியே வேறு என்ன மாதிரி டிப்லாம் வேணும் அப்படின்றதையும் கமெண்ட்டில் சொன்னீங்க அப்படின்னா நான் உங்களுக்கு உடனே வந்து செஞ்சு காட்டுவேன். ஏதாவது செஞ்சுருந்தீங்க அப்படின்னா ஃபோட்டோ எடுத்து இன்ஸ்டாக்கு சென்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.